திருமால் பகவான் உலக நன்மைக்காக எடுத்த 10 அவதாரங்களில் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். இந்த அவதாரம் பார்க்கடலை கடையும் போது நிகழ்ந்த சவால்களை சமாளிக்க தோன்றியது. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெற சாமரசமாக பார்க்கடலை கடைக்க முடிவு செய்தனர். கடைசியில் அமிர்தம் கிடைக்க மந்திரமலையை கடாய்க்கு உலக்கையாக பயன்படுத்தினார்கள் மற்றும் வாசுகி நாகனை கயிறாக கொண்டார்கள். ஆனால் கடைச்சலின் போது மந்திரமலை பார்க்கடலின் ஆழத்தில் தாழ்ந்து சறுக்கத் தொடங்கியது. இதனால் அமிர்தத்தை பெற முடியாமல் போகும் நிலை ஏற்பட்டது. இதைக் கண்டு திருமால் உடனே ஆமை வடிவம் எடுத்தார். தனது பெரியவதியான உடலால் மந்திரமலையை தாங்கி அடித்தளமாக நிலைநாட்டினார். அந்த அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த உதவி மூலம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைய முடிந்தது. அதன் மூலம் அமிர்தம் கிடைத்தது. இது உலக நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டது. இவ்வவதாரம் திருமால் தரும் நிதானத்தையும் தன்னலமற்ற சேவையையும் வெளிப்படுத்துகிறது. உலக நன்மைக்காக தன் சக்தியை தியாகம் செய்ய தயார் என்பதற்கான சிறந்த உதாரணமாக இவ்வவதாரம் பார்க்கப்படுகிறது.